ஆனால் இது வந்து ஒரு தேர்தல் பரப்புரையினுடைய தொடர்ச்சியாக தான் அவருடைய பேச்சு இருந்ததையும் நம்ம மறுத்துடக்கூடாது. வெறும் குடியரசுத் தலைவர் உரைக்கு மீது தான் அவர் ஏன் இவங்கெல்லாம் வந்துட்டு நீட்டு தேர்வை பற்றிட்டு விவாதிக்காதையே அப்படியே விட்டாங்க, அதை பற்றி மென்ஷன் கூட நீ பண்ணலை. ஆனால் ராகுல் காந்தி அன்றைக்கி அதை பேசினார். இந்த நாட்டினுடைய மாணவருடைய எதிர்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைய தேதியில் அங்கே எல்லா போராட்டங்களும் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, பீகார், ராஜஸ்தான், மராட்டியம் எல்லா இடங்கள்லையுமே அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அதை பற்றி அவர் பேசாத இருக்கிறது எப்படி முடியும்? இதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி கேட்டது எங்கே இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இந்திய இராணுவத்திலேருந்து வரல, வேறு யார்கிட்ட இந்த ஐடியா வந்துச்சு? மோடி அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ அப்போ மோடியினுடைய பதிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, மோடி எல்லாத்தையும் தவிர்க்கிறார். அவர் நிர்மலா சீதாராமன் மாதிரி பதில் சொல்லுவாங்க, நான் வெங்காய விலை எவ்வளோ ஏறிச்சுன்னா நான் வெங்காயம் தின்றது இல்லைன்னு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னா நான் மோந்து கூட பார்க்கறது இல்லை, இப்படிலாம் பேச முடியாது அப்பெல்லாம். அப்போ இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க எதையுமே டிசைட் பண்ணுறது கிடையாது. இவங்க உட்காந்து தீர்மானிச்சுன்னா, ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டு ஒரு எஜெண்டா கவர்மெண்ட், ஒரு ஏஜென்ட் கவர்மெண்ட்டு. இதுக்குன்னு தனித்து ஒரு முடிவு எடுப்பதாக இருந்ததுன்னா பெட்ரோல் டீசல் விலையே இந்த அளவுக்கு இருக்காது. இவங்க போடக்கூடிய கொள்கை முடிவெல்லாம் விவசாயம் வந்துட்டு இந்த அளவுக்கு வஞ்சிக்கவே முடியாது ஒரு அரசால். இந்த மாதிரி 700 பேர் சாவறதை வேடிக்கை பார்க்கவே முடியாது. ரெண்டே காரணம் தான். ஒன்று, அவங்களுடைய ஆள் இவர். ரெண்டாவது, அவர் ஆட்சி இருக்கிறது காரணம் இவிஎம் அப்படின்ற ஒரு மோசடி. ஒரு நீங்கள் வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு மோடி நீ 5வது இடத்துக்கு வந்துருச்சு, இந்தியா வந்துருச்சு, இந்தியர்கள் எங்கே இருக்காங்க சொல்லணும்ல, ஒரு விளக்கணும்ல எல்லாம். ஆனால் விளக்க தேவையில்லை. ஆனால் நான் சொல்லாதனாலே வந்துட்டு நான் சொன்னது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா மக்களை. இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய தோல்விக்கான ஒட்டுமொத்த அடிப்படை காரணம். நீங்கள் அவையை திறம்பட நடத்தலாம், அதுக்கான அனுபவம் எல்லாமே உண்டு. ஆனால் அதை விட முக்கியம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அந்த மக்களினுடைய குரல் இந்த அவையில் ஒலிக்கணும், அதான் முக்கியம்னாரு. உடனே எல்லாருமே டெஸ்க்காக தெரிவிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் பரவலாக போயிடுச்சு. அப்போ யார் அவர் குறி வைக்கிறாரு? ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்றது தான். சின்ன பையன் பப்பு கிப்பு யாதவ் அந்த கதையெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டு அடிச்சு வெறிச்சு விட்டார், இவ்வளோதான் உண்மை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றம் இரு அவைகளுமே முடிஞ்சிருக்கு. 2ஆம் தேதி ஒன்றும் 3ஆம் தேதி ஒன்றும் முடிஞ்சிருக்கு. மக்களவை, மாநிலவை எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பேச்சு அப்படின்றது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்து, அதற்கான பதிலுரை அப்படின்றது மோடி அவர்களின் அதுவுமே பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த விஷயங்கள், அக்னிவீர் திட்டம், நீட்டு போன்ற பல முக்கியமான விஷயங்கள், மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது பயன்படுத்திய பரமாத்மா போன்ற விஷயங்களையுமே அவர் பயன்படுத்தி பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் அதற்கு பதிலுரை கொடுக்கும்போது காங்கிரஸோட பல விஷயங்கள், அந்த அக்னி திட்டங்கள், பழமையான அந்த எமர்ஜென்சி போன்ற விஷயங்கள், இந்துக்களுக்கு எதிரான ஒரு நபர், இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு பல விமர்சனங்களை முன்னிச்சு. அதில் பதிலுரைக்கு பதிலாக தாக்குதல்கள் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இந்த நாடாளுமன்றம் வழக்கம் போல் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த செஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு செஷன். முதல்ல இந்த முறை ஆட்சி அமைஞ்ச பிறகு நடந்த இந்த முதல் செஷன், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் அப்படின்னு நடந்தது. விவாதத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அப்படிதான் சொல்ல முடியும். என்னெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ மேக்சிமம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அரசுக்கு எதிராக அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. ஆனால் இது ஒரு தேர்தல் பரப்புரையினுடைய தொடர்ச்சியாக தான் அவருடைய பேச்சு இருந்ததையும் நம்ம மறுத்துடக்கூடாது. வெறும் குடியரசுத் தலைவர் உரைக்கு மீது தான் அவர் ஏன் இவங்கெல்லாம் நீட்டு தேர்வை பற்றிட்டு விவாதிக்காதையே அப்படியே விட்டாங்க, அதை பற்றி மென்ஷன் கூட நீ பண்ணலை. ஆனால் ராகுல் காந்தி அன்றைக்கி அதை பேசினார். இந்த நாட்டினுடைய மாணவருடைய எதிர்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைய தேதியில் அங்கே எல்லா போராட்டங்களும் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, பீகார், ராஜஸ்தான், மராட்டியம் எல்லா இடங்கள்லையுமே அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அதை பற்றி அவர் பேசாத இருக்கிறது எப்படி முடியும்? இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் எது குடியரசுத் தலைவருடைய உரையில் இருக்குது அதை மட்டும் பேசுன்னு சொல்ல முடியாது. இவர் சொன்னார், ஓம் பிர்லா சபாநாயகர் சொல்லக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் அதுலன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம், ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட டைக்ரஷனுக்கு அலௌடு, அப்படி போயிட்டு இப்படி வரலாம், 4 விஷயங்களை தொட்டுட்டு அப்புறம் வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொல்லிடக்கூடாது. ராகுல் காந்தி சொன்னார், அது பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, அதை பாதிக்கத்தான் வேணும்.
ஆனால் அதை அப்படியே கடந்து போகிறீங்க அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சுட்டி காட்டிய ஒரு விடயம் என்னென்னா, அது அந்த சிவனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவர் சொன்னதை தான் வந்துட்டு மோடி, அமித்ஷா எல்லாரும் வந்துட்டு பயங்கரமாக எதிர்த்தாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் மட்டும்தான் இந்துன்னு சொல்லிக்கிட்டு வன்முறை, வெறுப்பை விதைப்பது, மக்களிடையே வந்துட்டு வேறுபாடுகளை, வேற்றுமைகளை விதைத்து மோத விட்டுறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வரீங்க. ஆனால் உள்ளபடி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நம்ம சிம்பிளை வழிபடுறோம், அதெல்லாம் கிடையாது. நான் ஏன் அதை காட்டினேன், அதை கூட அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி படம்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் காட்டல. ஒன்றும் இதை பற்றி நான் ஒன்றும் அரசியல்லாம் பண்ணல. பாம்பு இருக்கு இல்லை அவரோட கழுத்தில், அதான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அச்சுறுத்தல், அவ்வளோதான். எதிர்கட்சின்றது வந்துட்டு கெட்டிஸ்ட் காஷன், அதோட கொத்திர போகிறது. சிவபெருமான் அது என்ன பண்ணிச்சு, ஒன்றும் பண்ணலை, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சிவபெருமானோட இடது பக்கம் தான் வந்துட்டு சூழல் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிங்க. ஸோ அவர் ஒரு பாதுகாப்பு தான் வச்சுருக்கிறாரு ஒழி, அது வன்முறையாக வச்சுக்கல. ஆனால் நீங்கள் வன்முறைக்கு அதை பயன்படுத்துகிறீங்க, வன்முறையினுடைய ஒரு அடையாளமாக அதை நீங்கள் காட்டுறீங்க. அப்போது வன்முறை, வெறுப்பை விதைத்தல், மக்களை பிளத்தல் அப்படின்ற இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு எந்த மதமும் ப்ரீச் பண்ணலை, எந்த மதமும் சொல்லலை, போதிக்கலை அப்படின்றதான் வந்துட்டு ராகுல் காந்தி வந்துட்டு ரொம்ப வலிமையாக ஆழமாக நிறுவிட்டார். அவர் காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பாஜக முன் வச்சு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட மதவாதத்தை மக்கள் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாரு, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த மதவாதத்தை வந்துட்டு ஒரு ஒன்றும் இல்லாத அறுத்துட்டோம் அப்படின்னோம்னா, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு காரணமே இதுதான் அப்படின்றதுனால தான் அவர் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறார், கையில் துணிஞ்சு எடுக்கிறாரு. துணிஞ்சு எடுத்து எல்லாருமே பற்றி பேசுகிறாரு. இப்போ இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே இருக்கிறாங்க தான். குருநானக் தேவ் எடுத்து காட்டுறாரு, படத்தை எடுத்து காட்டுறாரு. சமாதானம், அன்பும் சமாதானமும் தான், இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மோடி என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை அவமானப்படுத்துறீங்கன்னு போது தான் அவர் திருப்பி சொன்னார், நீங்களோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இந்து சமூகத்தினுடைய ஏக பிரதிநிதிகள் கிடையாது அப்படின்னாரு. அதையும் சட்டார் நடித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் செஷன்லேயே, முதல் பேச்சிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மதவாத ஆணி பேரையே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி வீசிட்டாரு இவர். ஸோ நீங்கள் இந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றாரு ஒரு பக்கத்தில், எந்த அவசியமே கிடையாது, அதுக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இப்படி ராகுல் காந்தி வந்துட்டு அவங்களுடைய கொள்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மணிப்பூரை கண்டுக்கவே இல்லை. அதில் பேச்சிலே அந்த மணிப்பூரை பற்றி பேசவே இல்லை குடியரசு உரையில். என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் அதை தொட மாட்டேங்கிறீங்க, ஏன் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியமான ஒரு விடயம். இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி எடுத்து வைக்கலைன்னா பிஜேபிக்காரங்க இல்லை மோடியே அதை பற்றி பேசக்கூடாது. அது அவங்க ஃபெயிலியர் ஆன ஒரு இடம், எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் தான், இது ஒன்மோர் அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அதை கண்டுக்காத விட்டாங்க. இவர் அதை எடுத்து பேசுகிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாது மதவாதம் தோத்துச்சு அப்படின்றத வந்துட்டு அன்னைக்கு காத்தால மோடி பதில் சொன்ன அன்னைக்கு காத்தால கடைசி நாள் 2ஆம் தேதி அகிலேஷ் யாதவ் இன்னும் விரிவாக பேசிட்டார். அவர் மக்கள் ரொம்ப புத்திசாலிங்கன்னு காட்டிட்டாங்க, பார்த்தியா, ரொம்ப புத்திசாலிங்கன்னு காட்டிட்டாங்க. நீங்கள் என்னென்னவோ சொன்னீங்க, இதையெல்லாம் தாண்டி நாங்கள் புத்திசாலிகள்னு மக்கள் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொன்னார். இந்த இவிஎம்மை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், நான் என்றைக்குமே அதை நான் நம்ப மாட்டேன். இப்போ நாங்கள் 43 தொகுதியில் ஜெயிச்சுருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதியிலும் ஜெயிச்சனா கூட நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். ஸோ இந்த எலக்டோரல் ப்ராசஸ் மேலே அவர் வச்ச அந்த ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு பதிலடி, அயோத்திலேயே நீங்கள் தோத்துட்டது என்ன அத்தாட்சி நான் சொன்னது. அது மட்டும் இல்லாத அந்த அக்னிபாத் திட்டத்தை வந்துட்டு அவர் ராகுல் காந்தி ரொம்ப ஆழமாக சொன்னார். இந்த திட்டத்தில் வந்துட்டு எடுக்கிற வீரர்களை 4 ஆண்டுகள் மட்டுமே நாட்டினுடைய பாதுகாப்பு பயன்படுத்தி தூக்கி போடுறதுன்றது வந்துட்டு அவங்க என்ன யூஸ் அண்ட் த்ரோவான்னு கேட்டார். பயன்படுத்திட்டு தூக்கி போடுறவங்களா அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு ஏன் இந்த உரிய மரியாதை தரப்படலை அப்படின்னு கேட்டார். ஒரு இராணுவ வீரர் சித்த தியாகி மார்ட்டியார் அப்படின்றோம், ஆனால் இவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸும் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை அதெல்லாம் உண்டுனார். இல்லையே, ராஜ்நாத் சிங். ஆமாம், ராஜ்நாத் சிங் பதில் சொல்கிறாரு, இல்லை அது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் பேசிடாதீங்க. இல்லை அதாவது ராகுல் காந்திக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா மறுநாள் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லி கேட்டார், உங்களோட இதுக்கு நான் முழுமையான பதிலை சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது நீங்கள் சொல்கிறது இல்லை அப்படி சொல்லணும். ஏன்னா இவர் எதிர்கட்சி, அவர் தான் வந்துட்டு அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, அப்போயே பதில் சொல்ல போனார். இல்லை நாங்கள் 1 கோடி கொடுக்குறோம் அப்படின்றது. 1 கோடி ரூபாய் அக்னிவீர் அக்னிவீராக இருந்து வெளியே போகிறவங்க போது 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது அப்போ தான் நாட்டுக்கே தெரியும். அது வரைக்கும் அந்த 45 லட்சம் தான் தெரியும், தானே உண்மை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ராகுல் காந்தி பேசுறதுக்கு பிறகு தான் அது ஒரு பெரும் பிரச்சனையாகி அஜய் சிங் அப்படின்னு ஒரு அக்னிவீர், அவன் வந்துட்டு இந்த மைண்டில் சிக்கி செத்து போயிட்டோன்னே அவனுக்கு வந்துட்டு கொடுத்த காம்பன்சேஷன் வந்துட்டு இவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுக்க,
இல்லை அவருக்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம், இப்போ அவருக்கான இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்ருக்குறோம். எப்போ ராகுல் காந்தி பேசுனதுக்கப்புறம் இந்திய ராணுவம் சொல்லுது கணக்கு போட்டுட்ருக்குறோம், அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்போம், அவருக்கு வந்துட்டு 1.5 கோடிக்கு மேலே கிடைக்கும், 1,60,00,000 மேலே கிடைக்கும்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி பேசுகிறான்னா எல்லாம் வந்திருக்காதுல்ல. இதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி கேட்டது எங்கே இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இந்திய ராணுவத்திலேருந்து வரல, வேறு யாருக்கிட்ட இந்த ஐடியா வந்துச்சு? மோடி அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ அப்போ மோடியினுடைய பதிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, மோடி எல்லாத்தையும் தவிர்க்கிறார். அவர் நாங்கள் 5வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம், அதை தான் அவர் சொன்னதுலேயே ஹைலைட். இல்லை எங்கேருந்து வந்தது அப்போ அந்த அக்னிவீர்? சொல்லவே இல்லை அவங்க. அது நமக்கு தெரியும். அது ஏதாவது இந்த நாட்டில் மோடி அரசு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரம் தொடர்பான திட்டங்களும், பட்ஜெட்டில் அதனுடைய செலவினங்கள் தொடர்பாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு செய்யக்கூடிய எல்லா சஜஷனுமே வந்துட்டு IMF கிட்டேருந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட தான் வருது. அதை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு ஒரு எஜெண்டா கவர்மெண்ட். இது மோடிக்கு வந்துட்டு எந்த லிபர்ட்டியும் கிடையாது, மோடிக்கு எதுவும் தெரியாது, இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய எஜெண்டாவை நிறைவேற்றுறாரு. இந்த அமைச்சர்களுக்காகவும் எந்த பங்கும் கிடையாது. PM போலேருந்து என்ன வருதோ அதை அவங்க நிறைவேற்றணும், அவ்வளோதான். அவங்களும் சுதந்திரமாக எதையும் முடிவெடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் நான் பல முறை பேசியிருக்கிறேன். அதான் இப்போ வெளிப்பட்டது. உண்மை என்ன அப்படின்னோம்னா, அக்னிபாத்ன்ற ஒரு திட்டம். சரி, இப்போ டோக்லாம்ன்ற ஒரு இடத்துல வந்துட்டு சைனீஸ் அக்ரஷன் நடந்துச்சு, உள்ளே வந்துட்டாங்க. நமது வீரர்கள் 20 பேரை வந்துட்டு அவங்க அடிச்சு கொண்டாங்க. உடனே நமது வீரர்கள் ஒரு 300 பேரை போயிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணி அவங்களை துரத்துனதோடு மட்டும் இல்லை 40 பேரை கொண்டாங்க. அதே மாதிரி ஒரு கடுமையான வன்முறையினால், மோசமான வன்முறையினால் கொண்டாங்க, 40 பேரை கொண்டாங்க. அந்த வீரர்களெல்லாம் 4 வருஷத்தில் ரிட்டையர் ஆகக்கூடிய அக்னி வீரர் தானே செஞ்சுருப்பாங்களா? அந்த துணி வந்திருக்குமா? ஒரு நீண்ட நெடிய அனுபவத்தின் மூலம் தான் வந்துட்டு ஒரு இடத்த ஒரு வீரனாக கூட கையாள முடியும். நம்ம நாட்டு வீரன் அப்படின்றவன் என்ன அப்படின்னா, நித்தியகண்டம் பூரண ஆயுசு. இப்போ இருக்கிற மோடி அரசு மாதிரி அவங்க எப்போ வேணாலும் சாகலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரில் வந்துட்டு ஃபென்சிங் பண்ணும்போது, இல்லை அவன் இந்த கார்கில் போன்ற இடங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கும் போது எப்போ வேணாலும் ஒரு ஸ்டே புல்லட் வந்துச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். அப்படின்னா நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த அஜய் சிங் ஒரு பையனை எடுத்துகிட்டு போயிட்டு காலை வச்சா செத்து போயிட்டான். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சாவாங்க. அப்படியேப்பட்ட ஒருத்தனை வந்துட்டு நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு 4 ஆண்டு கால ஆளை பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த சஜஷன் இவங்களுக்கு என்ன, இராணுவத்துக்கு நிறைய செலவாகுது, அது முதல் சேலரியாகவும் ஓய்வூதியமாகவும் நிறைய செலவாகுது. ஸோ இதை கட்டுப்படுத்தணும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அக்னி பாத்துன்ற ஒரு திட்டம் இப்படி தான் கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதும் பொய் மாதிரியான ஒரு விஷயமா தான். ஆமாம், உண்மை இல்லை, முழு உண்மை இல்லை அப்படின்றது எல்லாமே பொய் தான், அரை உண்மை. இல்லை டேட்டா இல்லாமல் அவரும் பேசிட்டாரா? அப்போ விவரம் இல்லாத பேசுகிறாரு, விவரம் தெரியாதுன்ற நான் மறுபடியும் அவருக்கு அந்த இது போகலை, அவர் எடுத்துக்கல, தெரியல அவருக்கு. அதாவது இது எப்படி சொன்னால் புரியும். ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்டு போட்ட காலகட்டத்தில் வந்துட்டு லாலு பிரசாத் வந்துட்டு ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்கு மீதான விவாதம் 3 நாள் நடந்த போது எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். துணை கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். அவர் பதில் சொல்லாத கேள்வியே இல்லை. போதா குறைக்க ரயில்வேல ஏன் அந்த அளவு கேள்வி கேட்டாங்கன்னா, ரயில்வேனுடைய அப்போது போக்குவரத்து எல்லாமே சேர்த்து ரயில்வே வந்துட்டு வருவாய் லாபத்துக்கு போயிடுச்சு. இவர் வந்துட்டு அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃபட்ஜ் பண்ணார், உயர்த்தி காட்டுறாரு. இவர் உள்ளபடியே அது லாபத்துலலாம் இயங்கலட்டும் போது அவர் எல்லாத்தையுமே கடன்னு சொல்லிட்டு வந்தவர் எப்படி இதை நான் கொண்டு வந்தேன்றதையும் அவர் சொன்னார். சரக்கு போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஊழலையும் நான் தூக்கி போட்டேன், வருவாய் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இப்போ பாரு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இதனால தான் லாபம் வந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொன்னார். 3 நாள் ஒரு அதிகாரியை பயன்படுத்தின ஒரு காகிதத்தையும் எடுத்து பார்க்கல, அப்படியே எக்ஸ்டம்பர்னு வாங்கலாம் அந்த மாதிரி அவர் வந்துட்டு பேசி நிலைநிறுத்தினார். உலகமே விவரம் தெரிஞ்ச உலகமே அதை பாராட்டுச்சு. அகமதாபாத் IITலேருந்துட்டு IIMலேருந்துட்டு போயிட்டு அவர் இதெல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அவர் போயிட்டு கேட்டாங்க. ஏன்னா ரயில்வேன்றது ஒரு மிகப்பெரிய துறை, அதை அவர் வந்துட்டு கையாண்டார். ஸோ அதுதான் பதில் சொல்கிறதுக்கான இப்போ இருக்கிற அமைச்சர்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நிர்மலா சீதாராமன் மாதிரி பதில் சொல்லுவாங்க, நான் வெங்காய விலை இவ்வளோ ஏறிச்சுன்னா நான் வெங்காயம் தின்றது இல்லைன்னு, பூண்டு விலை ஏறி போச்சுன்னா நான் மோந்து கூட பார்க்கறதில்ல, இப்படிலாம் பேச முடியாது. அப்போல்லாம் அப்போ இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க எதையுமே டிசைட் பண்ணுறது கிடையாது. இவங்க உட்காந்து தீர்மானிச்சுன்னா ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டு ஒரு எஜெண்டா கவர்மெண்ட், ஒரு ஏஜென்ட் கவர்மெண்ட்டு. இதுக்குன்னு தனித்து ஒரு முடிவு எடுப்பதாக இருந்ததுன்னா பெட்ரோல் டீசல் விலையே இந்த அளவுக்கு இருக்காது. இவங்க போடக்கூடிய கொள்கை முடிவெல்லாம் விவசாயி வந்துட்டு இந்த அளவுக்கு வஞ்சிக்கவே முடியாது ஒரு அரசால். இந்த மாதிரி 700 பேர் சாவறதை வேடிக்கை பார்க்கவே முடியாது. 2 காரணம் தான். ஒன்று அவங்களுடைய ஆள் இவர், 2வது அவர் ஆட்சி இருக்கிறது காரணம் EVM அப்படின்ற ஒரு மோசடி. இது 2 தவிர மோடியினுடைய இருப்புக்கான அடிப்படை எதுவுமே கிடையாது. நான் அது சொல்கிறேன், யார் வேணாலும் வந்துட்டு சவால் விடட்டும். இங்கே
சகோதரர் அண்ணாமலை கூட இருக்கார், எல்லாத்தையும் கேள்வி கேட்குறவர். நான் ஒரு சாதாரண ஆள் தான், நான் ஒரு பத்திரிகையாளர் தான், ஆனால் அரசியல் செயல்பாட்டாளர். அவரிடம் பதில் சொல்லட்டும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் கவர்மெண்ட் தான் நீங்களுடைய, நீங்கள் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. நீங்களை எப்படி வேணாலும் உங்களை அழைச்சிக்கங்க. உங்களுடைய கொள்கை முடிவுக்கான அடிப்படையை உங்களால் விளக்க முடியலன்னும் போதே நீங்கள் முடிவு எடுக்கலைன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் அதனால தான் நான் லாலு பிரசாத்தை நான் சொன்னேன். சார் நம்மளுக்கெல்லாம் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு. இன்றைக்கி 69 வயசாகுது, நம்ம பத்திரிகைகள் தான் அரசியல்வாதி அப்போதுலேருந்து இருக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த காரணம் வந்துட்டு இந்த அனுபவம் தான். இந்த நாடு அப்படிப்பட்ட உயரிய மனிதர்கள் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் சொல்லலாம் லாலு பிரசாத் ஊழல் வீடுன்ட்டு, யாரும் மோடி மாதிரிலாம் கிடையாது. இதையும் எடுத்துக்கோங்க. யாருமே மோடியை மாதிரி ஒரு ஊழலுக்கு 35,000 கோடி வசூல் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. 570 கோடி ரூபாய் விமானத்தை வந்துட்டு 1600 கோடிக்கு வாங்கின ஆளே கிடையாது உலகத்திலே கிடையாது, மோடி மட்டும்தான். இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு விமானத்தில் ஒரு டீல் ஒன்று நடக்குது. அந்த டீலில் ராஜ்நாத் சிங் பிக்சரே கிடையாது. சொல்லுங்க, அதில் எந்த இடத்துல ராஜ்நாத் சிங் இருந்தார்? அப்போ எல்லாமே பிஎம்ஓ முடிவு எடுக்கும். பிஎம்ஓ எடுக்கப்பட்ட முடிவுகள் யார் எடுத்து முடிவு வருது? பிஎம்ஓக்கு அது. ஸோ அதனால தான் மோடியினுடைய பதில் அப்படின்றது ரொம்ப ஒன்றும் இல்லாத. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் தாக்குற மாதிரி போயிடுச்சா சார்? ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் எபித்தட்ஸ், அதாவது வார்த்தைகள் நீங்கள் தாராளமாக விடலாம் கார்த்தி, ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் விஷயம் என்னென்னா அதில் வச்சு ஒன்றையும் தான் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இப்போ இங்கே இருக்கிற RS பாரதி வந்துட்டு அரசியல் அனுபவம் மிக்கவர் தான். அவர் 1986 ஆலந்தூர் நகர்மன்றத்தினுடைய தலைவர், எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவில் எம்பியாக இருந்திருக்கிறார். அவர் பெரிய அரசியல் அனுபவம். ஆனால் இன்றைக்கி நாயெல்லாம் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி யாரை வேணாலும் கேட்டுங்க, இப்படி சொன்னவர் என்ன சொல்லுவீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போடுவாங்க. அவ்வளோதான், வார்த்தைகள் தான் தராதரம். ஸோ மோடி இப்படி ஒரு பார்த்துட்டு நீங்கள் பப்பு நீங்கள் இந்த நாட்டு மக்கள் பப்புவை பார்த்தாங்க. அங்கே ஒரு 4 லட்சம் ஓட்டு வித்தியாசம், இங்கே ஒரு 4 லட்சம் ஓட்டு வித்தியாசம். அது உத்தரப்பிரதேசம், இது கேரளா. சரி வேணால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது காவிரி படுக்கையில் நிற்க வைக்க ராகுல் காந்தி என்ன வராருன்னு பாருங்கள். எங்கேயும் ஒரு ஓட்டு போடுவாங்க, இங்கே 5 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார். ஆனால் உங்களால் இங்கே வந்துட்டு ராமேஸ்வரத்தில் நிற்கிறதுக்கு, ராமநாதபுரம் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க, நடந்துதா? உங்கள் பக்கத்திலே இருந்துட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற OPS என்ன ஆனார்? தோற்றுக்கிட்டார். அங்கே ஜெயிச்சது யார்? ஒரு முஸ்லீம். இதுதான் தமிழ்நாடு. இன்றைக்கி நாடு இப்படி தான் ஆகிப்போச்சு. இதே தான் உத்தரப்பிரதேசத்துக்கு நடந்துச்சு. அதான் அகிலேஷ் யாதவ் சொன்னார். இப்போ ராகுல் காந்தி சுட்டி காட்டார், உங்களுடைய மதவாதம் தோத்ததுக்கு அத்தாட்சி அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் நீங்கள் தோத்தது தான் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, நான் இன்னும் இது ஒரு 9 இடம் இருக்குது. ராமாயணத்தில் ராமர் போன இடம் எல்லாத்துலேயும் பிஜேபி தோத்தது. வேணா சொல்கிறதுன்னா சொல்கிறேன், டீட்டெயில் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ என்னன்னா அந்த நாட்டு மக்களை நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி அவர்களே, நீங்கள் இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு சிந்தனையற்ற, அதாவது அறிவற்றவர்கள், படிப்பறிவற்றவர்கள், நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. இந்த நாட்டு மக்கள் சிந்தனையற்றவர்கள் மட்டும் நினைக்காதீங்க. பிராண பிரதிஷ்டா அப்படின்ற அந்த பிரதிஷ்டான்ற அந்த நிகழ்வு இருக்க, அது அவ்வளோ தூரம் போட்டு காட்டப்பட்டது. நான் ராமபக்தன் தான், நான் சுத்தமான ராமபக்தன். ஆமாம், எப்பொழுது இப்போ நீங்களே போயிட்டோன்னா நான் ராமாயணத்தில் உட்காந்துருவேன் 6 to 6:30, 6:30 to 7. எனக்கு அந்த அளவுக்கு அது அட்ராக்ஷன். என்ன காரணம் அப்படின்னோம்னா ஒன்று தான், ஃபிலாசாபிக்கலி எல்லா விதமான சக்தியும் இருந்த ஒரு அவதார புருஷன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனாகவே தான் சந்தித்த அனைத்து பிரச்சனைகளையும் அவர் கையாண்டார். அதான் ஸ்ரீ ராமா அவதாரத்தினுடைய சிறப்பு. நம்ம மனிதர்கள் தானே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கிறிஸ்டர் இல்லை, அவர் எல்லாத்தையுமே பண்ணுவார், அவர் வேற, அடுத்த அவதாரம். ஆனால் இவரை பற்றி நம்ம ஏன் அவர் இந்தியாவே மதிக்குது, அவருக்கு தான் நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க, கோயிலை பண்ணீங்க, எல்லாத்தையும் பண்ணீங்க. ஆனால் மக்களை மறந்துட்டு நீங்கள் ராமனை நினைக்க முடியாது. ஏன்னா ராமன்னு சொன்னாலே ராமராஜ்யன்றது கூட வந்துடும். இதான் கம்பராமாயணத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய துளசி ராமாயணம் வரைக்கும் அப்படிதான். இல்லை, ஜெயிக்கலன்னொன்னே ராமரையும் கைவிட்டார் அவர், ஜெகநாத்துக்கு போயாச்சு. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. அதனால சொன்னாங்க, இந்த நாட்டு மக்கள் சிந்தனையற்றவர்கள் நினைக்க. 10 ஆண்டு காலம் உனக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்க ஓட்டு போடல. இந்த பத்திரிகையாளர் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன், இந்தியாவுடைய கிராமங்கள் உங்களுக்கு ஓட்டே போடலை, நகர மையங்கள் தான் உங்களை பார்த்து ஏமாந்துச்சு. அப்போ எப்படி ஜெயிச்சிங்க? நகர மையங்களையும் கூட எப்படி, எல்லாம் இந்த EVM ஃப்ராடு. இப்போவும் சொல்கிற மோடி அவர்களே, நீங்கள் ஜெயிக்கல. அப்படி நீங்கள் உங்களுக்கு துணிச்சல் இருந்தது, நான் தான் ஜெயித்தேன், அமித்ஷாவை தான் 9 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு, எதை வேணாலும் சொல்லுங்கள், உங்கள் தொகுதிகளில் மட்டும் விவிபேட்டில் வந்துட்டு என்ன சொல்லுங்கள், சலாம் அடிச்சுட்டு போயிடுறோம். நீங்கள் 47 வரைக்கும் வேணாம்,
2097 வரைக்கும் நீங்கள் இன்னொரு 50 வருஷம் போல சாருங்க. ஆனால் பொய் சொல்கிறீங்க நீங்கள். முதல்ல அது தப்பு. நீங்கள் வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு மோடி நீ 5வது இடத்துக்கு வந்துருச்சு, இந்தியா வந்துருச்சு, இந்தியர்கள் எங்கே இருக்காங்க சொல்லணும்ல, ஒரு விளக்கணும்ல எல்லாம். ஆனால் விளக்க தேவையில்லை. ஆனால் நான் சொல்லாதனாலே நான் சொன்னது மட்டும் தான் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா மக்களை. இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய தோல்விக்கான ஒட்டுமொத்த அடிப்படை காரணம். இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கார். அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரர்களோ ராகுல் காந்தியோட பேச்சுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காததுன்றது ஏதோ ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. இல்லை, அது ஒரு 2 காரணம். ஒன்று என்ன அப்படின்னோம்னா, முதல் நாடு ஒரு பேசுகிறோடனே இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்றது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 2வது, மோடியினுடைய அமைச்சரவையில் அவங்க இப்போ தான் இடம் பெற்றாங்க. மற்றவர்கள்லாம் மோடி அமைச்சர்கள், மோடியாக இருக்கட்டும், திரு அமித்ஷாவாக இருக்கட்டும், திரு ராஜ்நாத்தாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவங்க. உடனே பதில் சொல்லலாம். இவங்க இப்போ தானே மினிஸ்டர் எடுத்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும்? எஸ்டி குமாரசாமி மாதிரி ஏதாவது உண்மையை சொல்லிட்டாங்கன்னா, ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி 20,000 கோடி எடுத்து அந்த இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுறான். அவன் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 4,000 கோடி, 16,700 கோடி மானியமாக இந்திய ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் அவனுக்கு தராங்க. இதை அவர் சொல்லிவிட்டார் வெளில இது தேவையே இல்லை, அது வேறு சொல்லிவிட்டார். ஸோ அந்த மாதிரி எதுவும் மாட்டிக்க வேணாம், எல்லோரும் பேசாத வேடிக்கை பார்த்துட்டாங்க. இவ்வளோ தான். அது 2வது, அவங்களாம் மோடிக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நான் தான் சொல்கிறேனே, மோடியை விட தலை சிறந்த சந்தர்ப்பவாதிகள் தான் அவங்களாம். சந்திரபாபு நாயுடுவோ, நிதிஷ்குமாரோ, ஏக்நாத் ஷிண்டேயோ. அவர் ஏக்நாத் ஷிண்டே அப்பா அப்படின்னு சொன்ன உத்தவ் தாக்கரே தானே குத்துனார் அவர் பின்னாடி எடுத்து. அப்புறம் என்ன அது? இன்னொரு பக்கம் ஓம் பிர்லா, சபாநாயகர் ஓம் பிர்லாவையும் ராகுல் காந்தி ஒரு சாடினார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நான் கை கொடுக்கும்போது நிமிர்ந்து நிற்கிறீங்க, அதுவே மோடி அவர்கள் கை கொடுக்கும்போது குனிஞ்சு தாழ்ந்து போகிறீங்க, ரொம்ப நீங்கள் அப்படி இருக்கிறதே எங்கள் விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். கேமரா ஃபோக்கஸை பற்றியும் கூட அவருக்கு பேசியிருந்தார். ஓம் பிர்லாவை சாடியதை பற்றி இல்லை, ராகுல் காந்தி ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக வந்துருக்கிறாரு. வெல் ப்ரிப்பேர்டுன்னு சொல்லாமா? வெல் ப்ரிப்பேர்டு பெரியது. ஏன்னா அவர் நேரு குடும்பத்திலேருந்து வர்றாரு, எதிர்கட்சி தலைவராக ஆகிட்டார். நெல்லு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ்லையும், காங்கிரஸுக்கு வெளியேயும். ஸ்டாலினில் ஆரம்பித்து எல்லாருடைய பேக்கிங்கும் ராகுல் காந்தி இருக்குது. தேர்தல் முடிஞ்சிருச்சு, இதுதான் கலை யதார்த்தம். 99 தொகுதியில் ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது எல்லோரும் பேக் பண்ணுறாங்க, எல்லா விவரங்களையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் விவரத்தோடு தான் அடிக்கிறாரு. இப்போ பாருங்கள், இன்னும் அடுத்தடுத்த செஷன்லாம் நீங்கள் பாருங்கள், இஷ்யூ பை இஷ்யூ இவங்களை போட்டு பொழந்து கட்டலைன்னா பாருங்கள் ராகுல் காந்தி. இல்லை, வெல் ப்ரிப்பேர்டுன்னு சொல்கிறீங்க இப்போ எல்லாம். ஆனால் ஒரு உரை தான் முதல் கூட்டம். ஓம் பிர்லா அவனுடைய விடயத்தை நான் சொல்ல வரேன். ஓம் பிர்லாவையும் அவர் இது பண்ணுறாருன்னா, ஓம் பிர்லா வச்சு தான் அவங்க காப்பாற்றிக்கிறாங்க அந்த அமைச்சரவையை. இதுக்கு மேலே வரக்கூடிய கிரைசிஸ் எல்லாத்துக்கும். அதனால தான் மோடி விட்டு தரவே இல்லை அந்த சபாநாயகர் பொறுப்பை. விட்டு தராத அது ஓம் பிர்லாவே வச்சு பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓம் பிர்லா முன்னாடி மாதிரி ஒரு செல்வாக்குள்ளவரெலாம் கிடையாது. அவர் போனது கூட 2 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் ராஜஸ்தான் மண்டலம் கோட்டாவில் இருந்துட்டு. இந்த முறை வெறும் 40,000 ஓட்டில் தான் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு செட்டப்பில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு, ஓம் பிர்லாவை அட்டாக் பண்ணணுன்றது முதல் நாளே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்த்து பேசும்போதே நீங்கள் அவையை திறம்பட நடத்தலாம், அதுக்கான அனுபவம் எல்லாமே உண்டு. ஆனால் அதை விட முக்கியம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அந்த மக்களினுடைய குரல் இந்த அவையில் ஒலிக்கணும், அதான் முக்கியம்னாரு. உடனே எல்லாருமே டெஸ்க்காக தட்டிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் பரவலாக போயிடுச்சு. அப்போ யார் அவர் குறிவிக்கிறாரு? உன்னையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்றது தான். நீ சின்ன பையன், பப்பு கிப்பு யாதவ் அந்த கதையெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டு அடிச்சு மெரிச்சு விட்டார், இவ்வளோதான் உண்மை. ஸோ இட் இஸ் அ பக்கா அட்டாக், பிளான்ட் அட்டாக். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் எப்போதும் தன்னுடைய பேச்சிலேயே ஒரு சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன், அது கூட அது அப்படியே இருந்தார் மோடி. அந்த பதில் எடுப்படலை. 2.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு மாநிலத்தில் 1.25 வருஷத்துக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தொடர்த்துக்கே அவரால் முடியலை அப்படின்னோம்னா ஃபெயிலியர் தான் அது. மணிப்பூர் இல்லை, இந்த விஷயங்களில் எல்லாம் நாடே கொந்தடிக்கிறது நீட்டில். ஆனால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். அப்போ நீ பேசலைன்னு என்ன ஆகிடும்? பூனை கண்ணு மூடிக்குச்சுன்னா பூலோகம் இருந்துடுச்சாமா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனைகளை, மணிப்பூராக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், அக்னிவீர் திட்டமாக இருக்கட்டும்னு அயோத்தி எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசினார். முதல் செஷன்லேயே இப்படி ஒரு ஸ்பீச் இணையத்தில் எல்லாம் வைரல், இந்தியா ஃபுல்லாக அதை பற்றி நான் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரே உரையில் நம்ம புலங்காகி தான் அடைஞ்சிட முடியுமா? ராகுல் காந்தி இப்படி பேசிட்டார், இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், மோடி பயந்துட்டார், அமித்ஷா கும்பல் அப்படியே நடுங்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை 10 ஆண்டு காலம் பாலைவனத்தில் பயணம் பண்ணாங்க கார்த்தி. இப்போ தான் தண்ணி கிடச்சிருக்குது, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்கு. அந்த ஒட்டகத்தினால தான் நம்மளால்
அதனால் யாரும் புலங்காக இதெல்லாம் அடையலை. எல்லாருக்கும் ரைட் அச்சாம்பர்றா ஒரு அடி, இதுதான் தேவை ஒரு எதிர்கட்சி. இப்படி தான் இருந்திருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து சும்மா இருக்குனாங்க சும்மா காங்கிரஸ் ஆட்சியை. அந்த கதையெல்லாம் பார்த்துட்டு வரோம் நம்ம. இன்றைக்கி சோம்நாத் சாட்டர்ஜி மிகப்பெரிய மனிதன் அரசியலில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அவர் அவைத்தலைவராக இருந்தார். அப்போல்லாம் நடந்த விவாதங்கள்லாம் அப்படிப்பட்ட விவாதம். ஏன் பதில் சொல்லாத ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கை துரத்தின காலம்லாம் உண்டு. அது இப்போ தான் மறுபடியும் ரிவைவ் ஆகுது. ஸோ இந்த ஜனநாயகத்துக்கான ஒரு மறுமலர்ச்சி காலம் இது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதான் நடந்துருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்ன கார்த்தி, ஒரு கடுமையான ஒரு அட்டாக் வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நாங்களாம் விவாதத்தில் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். ரொம்ப கடுமையாக யாராவது பேசுனாங்கன்னா பேசாத இருப்போம். ஏன்னா அந்த விவாதத்துக்கு நாங்கள் சரியாக பதில் சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம சொன்னதான் நிற்கும் மக்கள் மத்தியில். அதான் மோடிக்கும் பொருந்தும், அமித்ஷாவுக்கும் பொருந்தும். ரெண்டு பேருமே இது இல்லை, அந்த விஷயம் இப்போ ரிவெஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மன்மோகன் சிங் போகிறார் இல்லையா, ஆமாம் பதில் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மோடி போகிறாரு. ஆனால் மன்மோகன் சிங்க்கு ஒரு ஸ்டேச்சர் இருந்தது. அவர் சொல்ல வேண்டிய பதில் சரியாக சொல்லிட்டு போனார். இவருக்கு தான் எதுவுமே தெரியாது. நான் இந்த பதிலை வந்துட்டு ஏதோ ஒரு கிண்டலுக்காகலாம் நான் எதுவுமே நான் சொல்லலை. நான் அப்படியே சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு விரிவாக பேசுகிறதுக்கு கூட முடியாமல் சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் நீ அவங்கள கேவலப்படுத்திட்ட, இவங்கள கேவலப்படுத்திட்ட, நீ சின்ன பையன், இப்படிலாம் சொல்கிறதுலாம் ஒரு பேச்சே கிடையாது. வார்த்தைகளை வச்சு தான் உன் தராதரத்தையே இட போடும் இந்த உலகம். அவ்வளோதான். இல்லை சார், எதிர்பார்க்கலையா அவங்க இவ்வளோ ப்ரிப்பேர்டாக அவங்க பேசுவாங்க? எதிர்கட்சிகள் வாய்ப்பில்லை. ஏங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராகுல் காந்தியை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யும் போதே அவரால் ஏற்பட்ட ப்ரெஷர் தானே உங்களுக்கு அவர் மேலே அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு. அப்பவே அவர் வந்துட்டு அதானி விவகாரத்தை வந்துட்டு அந்த அளவுக்கு அவர் அழுத்த திருத்தமாக உயர்த்தினார்ல. ஆமாம் சார். இப்போ அவங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? அவருடைய உரை முழுவதும் அவை குறிப்பிலிருந்து நீக்கினீங்க. இன்னைக்கு அதை செய்ய முடியாது. இல்லை, இப்போவுமே அதான் நடந்திருக்கு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு பண்ணியிருக்கிறீங்க. அவ்வளோதான். இந்த படத்தை காட்டினது, அது காட்டி பேசுறது, அதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. இல்லை, உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு. எதிர்கட்சிகள் என்ன பிரச்சனையை எழுப்புவாங்க, இதுக்கு நம்ம பதில் சொல்லலான்னு ஒரு ப்ரிப்பரேஷன் கூட பாஜகவுக்கு மோடிக்கும் இருக்கு. ப்ரிப்பரேஷனே வேணாம். நீ தான் ஆட்சியில் இருக்கிற, உனக்கு தெரியாத விவரம். நான் ஏன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்? நான் ஒரு பிரதமர், நான் ஏன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்? எல்லாரும் அவங்க பதில் சொல்லணும்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாமே. யாருங்க சொன்னது பிரைம் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும்ட்டு? அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அந்த நம்மளோட விதிமுறைகள் அது கிடையவே கிடையாது. அவர் பதில் சொல்லணும்னா சொல்லாட்டி போகலாம். கேள்வி கேட்குறதுக்கு நான் எதிர்கட்சி அனுமதிச்சிட்டேன். நீ பதில் சொன்னால் சொல்லாட்டி போ. அதை நான் வற்புறுத்த மாட்டேன். சபாநாயகர் வற்புறுத்த மாட்டார். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நானே சொல்லாவா அடிச்சு கழிச்சு நிமித்திரம்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. அவ்வளோதான். ஆனால் யாருக்கும் தெரியாது. இதான் உண்மை. ஒரு வேளை நீங்கள் நிர்மலா சீதாராமனை விட்டு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 விடயத்துக்கு அந்த பதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அதுவும் உண்மை. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, மோடி எப்படி பதிலளிக்க போகிறார், ராகுல் காந்தியோட அந்த இமேஜ் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்குது இந்த கேள்விகளால், எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.